இன்றைக்கி வந்து 60ஆம் குருவை ரெடிமேடு மிக்சடு தோசை மாவு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் இது 2 கிலோ மட்டும் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக செஞ்சு வச்சுருந்தேன். தோசை சூப்பராக இருக்குது. 60ஆம் குருவை அரிசி நிறையா பேர் இட்லி மாவாக ரெடி பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த 60ஆம் குருவை அரிசி ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது கை கால் வலி, 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கூட குச்சி இல்லாமல் நடக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அரிசி சாப்பிட்டா. ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் தோசை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தோம். இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்கு. நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. தோசை நல்லா வருது, இட்லியுமே நல்லா வருது. தேங்காய் சட்னியோட சாப்பிட்றப்ப இன்றைக்கி வந்து எங்கள் பிள்ளைங்களுக்கு காலையில் டிஃபனுக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கு இதை செஞ்சு கொடுத்துருந்தேன். இன்னும் 2-3 நாள் கழித்து இதோட ரேட்டு என்னன்னு நான் போடுறேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து நைட்டே கலக்கி வச்சுட்டு காலையில் தோசையாகவும் ஊற்றிக்கலாம், இட்லியாகவும் செஞ்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. ரெடியாக நம்ம ரெடிமேடாகவே அப்படியே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதிலே கருப்பு கவுனி இன்னும் நிறைய அரிசியில்